அதாவது உங்களுக்கு பாவ சோதனை வராதுன்னு நான் சொல்லலை. எல்லா மனுஷனுங்களுக்கும் அவங்கவுங்க அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ப பாவ சோதனை வரும். ஊழியக்காரன் எனக்கே வருது, எங்களுக்கே வருது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா போராடி ஜெயிக்கிறோம். யாரும் ஒன்றும் மகா பெரிய பரிசுத்தவான்கள்லாம் யாரும் கிடையாது. இயேசுவை தவிர யார் பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஓ, இவர் பெரிய பாஸ்டர்ப்பா, வெள்ளையாக போட்டுனுக்கிறாரு, அதனால் இவர் வெள்ளையாகவே இருப்பார்னு நினச்சிடாதீங்க. இல்லை, எங்களுக்கும் காக்காவும் குருவியும் தலை மேலே பறக்கும். என்னங்க பறக்கும், ஆனால் கூடு கட்ட விட்டுறக்கூடாது. பறக்கிறத அடித்து வெட்டுறது தான் எங்களுடைய வாழ்க்கை. நம்ம கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை என்ன தெரியுங்களா? வருகிற போராட்டங்களை, ஏன்னா நம்ம இந்த மண்ணில் இருக்கிறோம், நம்ம இந்த சரீரத்தில் இருக்கிறோம், இந்த பாவ உலகத்தில் இருக்கிறோம். சத்துரு என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளை எப்படின்னா விழத்தள்ளணும்னு பல போராட்டங்களை கொண்டு வரான். அது எல்லாத்தையும் போராடி ஜெயிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அப்போதான் உங்கள் வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் டெத்து வராது. அதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா பொதுவான வாழ்க்கையில் நம்ம எப்போ வேணாலும் மரணம் அடையலாங்க. அந்த மரணம் நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம அந்த மரணத்தை ஜெயமாய் விழுங்கி எழுந்திருப்போம், இயேசுவை போல. ஆமேன்.